புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 15 தொகுதிகள் வென்ற போதிலும் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நமச்சிவாயம், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோரிடையே முதலமைச்சர் பதவிக்காக பலத்த போட்டி நிலவியதே சிக்கலுக்கு காரணம். இறுதியில் எம்எல்ஏக்களின் கருத்தை கேட்டு முதலமைச்சரை தேர்வு செய்ய முடிவு செய்த காங்கிரஸ் தலைமை இதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட உத்தரவிட்டதோடு கூட்ட நிகழ்வுகளை பார்வையிட ஷீலா தீட்சித், முகுல் வாஸ்னிக் ஆகியோரை மேலிட பார்வையாளர்களாக அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து புதுச்சேரியின் அடுத்த முதலமைச்சராக நாராயணசுவாமி விரைவில் பதவியேற்க உள்ளார். முதலமைச்சராக தேர்வு பெற்றுள்ள நாராயணசுவாமி தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை. எனவே அவர் முதலமைச்சராக பதவியேற்று 6 மாத காலத்திற்குள் எம்எல்ஏவாக வேண்டும். இதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவரை ராஜினாமா செய்ய வைத்து அங்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் நாராயணசுவாமி போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாராயணசாமியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக நாராயணசுவாமி தேர்வு பெற்றுள்ளதற்கு அந்த கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இருந்து வெளியே வந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நமச்சிவாயத்தை அவரது ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். அதற்கு கட்சி கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என பதிலளித்த நமச்சிவாயம் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆதரவாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பேருந்து ஒன்றும் கல்வீசி தாக்கப்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற இடத்தையும் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். இதனால் கூட்டம் நடைபெற்ற ஓட்டலில் நாராயணசுவாமி பத்திரமாக தங்க வைக்கப்பட்டார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் தகுந்த பாதுகாப்புடன் நாராயணசுவாமியை அழைத்துச் சென்றனர். இதனிடையே நாராயணசுவாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கொடியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை முதலமைச்சராக தேர்வு பெற்றுள்ள நாராயணசுவாமி தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை. எனவே அவர் முதலமைச்சராக பதவியேற்று 6 மாத காலத்திற்குள் எம்எல்ஏவாக வேண்டும். இதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவரை ராஜினாமா செய்ய வைத்து அங்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் நாராயணசுவாமி போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாராயணசாமியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். புதுச்சேரி மாநில புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 15 தொகுதிகள் வென்ற போதிலும் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நமச்சிவாயம், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோரிடையே முதலமைச்சர் பதவிக்காக பலத்த போட்டி நிலவியதே சிக்கலுக்கு காரணம். இறுதியில் எம்எல்ஏக்களின் கருத்தை கேட்டு முதலமைச்சர் அதற்கு கட்சி கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என பதிலளித்த நமச்சிவாயம் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆதரவாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அப்போது அரசு பேருந்து ஒன்றும் கல்வீசி தாக்கப்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நமச்சிவாயரை தேர்வு செய்ய முடிவு செய்த காங்கிரஸ் தலைமை இதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட உத்தரவிட்டதோடு கூட்ட நிகழ்வுகளை பார்வையிட ஷீலா தீட்சித், முகுல் வாஸ்னிக் ஆகியோரை மேலிட பார்வையாளர்களாக அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து புதுச்சேரியின் அடுத்த முதலமைச்சராக நாராயணசுவாமி விரைவில் பதவியேற்க உள்ளார். முதலமைச்சராக நாராயணசுவாமி தேர்வு பெற்றுள்ளதற்கு அந்த கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இருந்து வெளியே வந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நமச்சிவாயத்தை அவரது ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பினர்.